Hi guys, IPL 2025 match number 11 CSK vs RR match எப்போன்னு பார்த்தீங்கன்னா 30 March 7:30 PM Sunday double header CSK match night match. ஸோ இது வந்து குவாஹாட்டியில் பரஸ்பரா ஸ்டேடியமில் தான் நடக்குது. ஸோ ஆர்ஆருக்கு ஒரு ஹோம் மேட்ச்சு. ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச்சுமே லாஸ்ட்டில் வராங்க. சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் மேட்ச் எம்ஐ கூட வின் பண்ணிவிட்டு செகண்ட் மேட்ச் ஆர்சிபி கூட லாஸ் பண்ணிவிட்டு வராங்க. ஸோ சிஎஸ்கேயோட பிளேயிங் 11 மாறுமா அதை பற்றி நம்ம பேசலாம். ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துலாம். முழுக்க இந்த வீடியோஸில் ஃபுல் ஸ்டாட்ஸ் அனலைசிஸ்லாம் பார்க்க போகிறோம். பெஸ்ட் பிளேயர்ஸ் இன் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் பார்க்க போகிறோம். ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர் பிளேயர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மேட்ச் அனலைசிஸ் பேச போகிறோம். நம்ம வீடியோ சூப்பராக ஐடியாஸ்லாம் மேட்ச்சில் 60 to 80% வரைக்கும் சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம அதையும் பார்த்துடலாம். டோட்டல் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டில் 4 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோரே 190+ தான். ஸோ ஒரு நல்ல பேட்டிங் விக்கெட்டாக தான் இருந்திருக்கு. பட் லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர் ரொம்பவுமே ஒரு சொதப்பலான பேட்டிங் ஆடினாங்க. அதே லாஸ்ட்டில் செகண்ட் சேசிங்கில் வந்து குயின்டன் டிகாக்கே மேட்சை முடிச்சு வச்சிட்டாரு. ஸோ அவ்வளோவா விக்கெட்ஸுன்றதும் போகலை. பேட்டிங் ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டு டைமும் ஒன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. பட் சேசிங் தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். ஸ்கோரிங் பேட்டர்ன் பார்த்துடலாம். ஒரு மேட்ச்சில் மட்டும் 150 ரோ ஸ்கோர் 150 கீழே போயிருக்கு. ஒரு மேட்ச்சில் 150 to 169 போயிருக்கு. 190 வந்து 2 மேட்ச்சில் போயிருக்கு. ஸோ 2 மேட்ச்சில் லோ ஸ்கோரிங் கேமாகவும் ஒரு மேட்ச்சில் ஹை ஸ்கோரிங் கேமாகவும் போயிருக்கு. ஸோ நம்ம அதை பற்றியும் பார்த்துடலாம். விக்கெட்ஸுன்றது நல்லாவே விழுகுது. பட் செகண்ட் இன்னிங்ஸில் கேகேஆர் ஈஸியாகவே சேஸ் பண்ணிட்டாங்க. குயின்டன் டிகாக்கு அவரே 97 அடித்து முடிச்சிட்டாரு. மோயின் அலி வேகமாகவே அவுட் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஹானேவும் அவுட் ஆகிட்டார். ஒரு ஃபியூ விக்கெட்ஸ் மட்டும் எடுத்தாங்க. பட் ஜெயிக்கிறதுன்றது முடியலை. குயின்டன் டிகாக் முடிச்சு விட்டார் ஆர்ஆரை. ஸோ கேப்டன்ஷிப்புன்னு பார்த்தீங்கன்னா ரியான் பராக ஏன் போட்டாங்க, சஞ்சு சாம்சன் ஏன் ரோஹித் சர்மா மாதிரி ஒரு இம்பேக்ட் பிளேயராக உள்ள வராரு, என்ன ஏதுன்னு தெரியல. ஏன் மாற்றினாங்க? நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் சீசன் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் பிளே ஆஃப்குள்ளே வந்துட்டு தோற்றுட்டு போயிருந்தாங்க. அதுவே பரவாயில்ல. ஏன்னா லீக் மேட்ச் நல்லா விளையாடிட்டு பிளே ஆஃபில் வந்துட்டு லாஸ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ ஒரு பெஸ்ட்டான டீமாக தான் இருந்தாங்க. இந்த டைம் ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஒரு சொதப்பலாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி பவுலிங் ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸோ டோட்டல் மேட்ச் 4 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. பேசஸ் 20 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் 13 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ பேசஸ் தான் அதிக விக்கெட்ஸ்ன்றதை பிக் பண்ணியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ்க்கும் எடுக்கும் மிடில் ஓவர்ஸில். ஸோ ஏர்லியராக இனிஷியலில் நல்லாவே கேகேஆர் ஆர்ஆர் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இனிஷியலில் ஸ்விங்குன்றது நல்லாவே இருந்தது. சஞ்சு சாம்சன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார். வைபவ் அரோரா விக்கெட் எடுத்து விட்டார். ஸ்பென்சர் ஜான்சனுக்கு அவுட் ஆக வேண்டியது. வைபவ் அரோரா சஞ்சு சாம்சனை தூக்கிட்டார். ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்து விக்கெட்ஸ்ன்றது விழுந்துகிட்டே இருந்துச்சு. ஸ்பின்னை வேகமாகவே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ மோயின் அலி 2 விக்கெட் அந்த மேட்ச்சில் பொறுத்த வரைக்கும். ஜெய்ஸ்வால் வந்து மோயின் அலியை டேக் ஆன் பண்ண போய் அவுட் ஆகிட்டார். ஸோ அந்த மாதிரி வருண் 2 விக்கெட்டு. ஸோ அந்த மாதிரி ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்ண போய் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எல்லாருமே அவுட் ஆனாங்க. பட் செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னை குயின்டன் டிகாக்கு ஓட்டியே தள்ளிட்டாங்க. ஸோ ரொட்டேட் பண்ணியே ப்ளே பண்ணி ரன்ஸும் ஹிட் பண்ணி மூவ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ரியான் பராக் துஷார் தேஷ்பாண்டே ஒரு ப்ராப்பர் பவுலரு. அவருக்கு ஓவர்ன்றது தரவே கிடையாது. ஒரே ஒரு ஓவர் தான் தந்தார். யார் ஸ்பின்னுக்கு தெரியுமோ நிதிஷ் ராணாவாக இருக்கட்டும் எல்லாருமே போட்டு அவங்கள வச்சு ரொட்டேட் பண்ணார். பட் அங்கே விக்கெட்ஸும் விழுகலை, ரொட்டேட்டும் ஆகலை, ஹிட்டு பண்ணி ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ கேப்டன்ஷிப்ன்றது ரொம்ப புவராக தான் இருக்குது ரியான் பராக்கிட்ட இருந்து. நம்ம சிஎஸ்கேவோட ப்ராபபிள் பிளேயிங் 11ன்றதை பார்த்துடலாம். ருத்ராஜ் கேக்வாட், ரச்சின் ரவீந்திரா, ராகுல் திருப்பதி, தீபக் கூட இங்கே வருவார் 12th பிளேயராக. சிவம் தூபே இம்பேக்ட் பிளேயரு, சாம் கரன், MS தோனி, ஜடேஜா, அஸ்வின், அத்திரானா, கலீல் அகமத், நூர் அகமத். ஸோ சாம் கரனுக்கு லாஸ்ட் எந்த மேட்சாக ஸ்டாட்ஸும் இல்லை, பர்ஃபார்மன்ஸும் இல்லை. ரொம்ப ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தார். பட் இந்த மேட்ச்சில் நல்ல ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து சாம் கரனுக்கு ஒரு கம்பேக் மேட்சாக இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அதை பற்றி அதுக்கப்புறம் பேசலாம். பிளேயிங் 11 பார்த்துடலாம். ஆர்ஆரோடது சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால். ஸோ இந்த டீம் பிளேயிங் 11 மாறுமான்றது தெரியல. சிஎஸ்கேயோட தீபக் கூடாவும் ராகுல் திருப்பதியும் 2 மேட்சாக ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. டாப் ஆர்டர்ன்றது அவங்க 2 பேர் இருக்கனால வேஸ்ட்டு மாதிரி தோணுது நம்ம எல்லாத்துக்குமே பார்க்குறதுக்கு. அதனால் பிளேயிங் 11 மாற்றுறாங்களா என்னன்னு தெரியல. நான் சொன்ன மாதிரி டெவன் கான்வே ஆடுவார்னு நான் நினச்சேன். பட் அதையும் அவங்க பண்ண கிடையாது. நல்ல ஸ்டாட்ஸ் வச்சுருந்தார். மேபி இந்த மேட்ச்சில் என்ன பண்ணுறாங்கன்றது பார்க்கலாம். ரியான் பராக், நிதிஷ் ராணா, ஹெட்மேயர், த்ரூ ஜொரேல், அஷரங்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், தீக்ஷனா, துஷார் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா. ஸோ சந்தீப் சர்மா இதில் இம்பேக்டாக வந்து சுபம் துபே உள்ளே வருவார். இங்கே வந்து சுபம் துபே வருவார். அதையும் பார்த்துங்க. அங்கே சிவம் துபே, இங்கே சுபம் துபே. ஸோ அதையும் பார்த்துங்க. 2 பேருமே இம்பேக்ட் பிளேயர் தான். விசன் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணலாம் தான் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஒரு சூப்பரான ஆப்பு. ஸ்மால் எக்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். GST TDS எதுவுமே கிடையாது. அதே மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸ்ன்றது ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும். ஸோ ஹேங்குன்றது இருக்கவே இருக்காது. அதே போக இதில்
நீங்கள் 10-1 பிளேயர்ஸை ஸ்மால் லீக்கும் 74 பிளேயர்ஸை ஜிஎலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு மேட்ச்சில் நம்ம 5 டீம் போடுறோன்னா 4 டீம் ஜிஎலுக்கும் 1 டீம் ஸ்மால் லீக்ஸுன்றதை போடுவோம். மற்ற ஆப்ஸில் அது லாஸ்ட்டில் லைனாக போகிறப்போ எந்த டீம் நம்ம எதுக்கு போட்டிருக்கோன்றது கன்ஃபியூஸ் ஆகும். இந்த ஆப்பில் அப்படி நம்ம கன்ஃபியூஸ் ஆக விட மாட்டாங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதுலேயும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் 74ல் ஜிஎல் டீமும் 10-1 ஸ்மால் லீக் டீமும் போட்டு ப்ளே பண்ணிங்கன்னா எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ 784ல் தான் உங்களுக்கு மெகா ஜிஎல் கான்டெஸ்ட்டும் மினி ஜிஎல் கான்டெஸ்ட்டு ப்ளஸ் டெய்லி ஐபிஎலுக்கு 1 lakh rupees ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்ட் போடுவாங்க. அது எல்லாமே இதில் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 5 lakh rupees வந்து ஃபஸ்ட் ப்ரைஸு, 99 rupeesக்கு 50,000 ஃபஸ்ட் ப்ரைஸு, 500 தான் ஸ்பாட்டு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்மால் லீக்ஸில் மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணுறப்ப என்ட்ரி ஃபீஸ்ன்றது ரொம்ப கம்மி. அதே மாதிரி மற்ற ஆப்ஸில் எங்கேயும் பார்க்க முடியாத மாதிரி லோ ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 4 rupeesல ஸ்மால் லீக் ஆரம்பித்து ஹை rupees வரைக்கும் உங்களுக்கு எல்லா நம்பர் ஆஃப் கான்டெஸ்ட்டுமே இருக்குது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் இருக்குது, ஹை இதுவும் இருக்குது. ஸோ ஸ்மால் லீக்ஸ் ஒரு சூப்பரான ஆப். நான் டெய்லி இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம யூஸர்ஸ் நிறையா பேர் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K Tech ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். போனஸ் தருவாங்க, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு முக்கியமான ஸ்டாட்ஸுக்கு போயிடலாம். ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர் பிளேயர். ஸோ இதிலேருந்து கண்டிப்பாக 6லேருந்து 8 பிளேயர் வந்து ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வரைக்கும் 9 பேர் வரைக்கும் ட்ரீம் டீமில் வந்திருக்காங்க. ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுற யூசர்ஸு கண்டிப்பாக தெரியும். ஸோ நம்ம பார்த்துடலாம். சாம் கரனுக்கு இது ஒரு கம்பேக் மேட்சாக இருக்கலாம். ஸ்டாட்ஸ்ன்றது ஹெட்டாக இருக்கட்டும், வென்யூவாக இருக்கட்டும், ரன்னாக இருக்கட்டும், அதே விக்கெட்ஸாக இருக்கட்டும், எல்லா ஆவரேஜுமே வச்சுருக்காரு ஸ்டாட்ஸ்ன்றது. அதனால தான் நான் அவரை ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். ஸோ சாம் கரன் இந்த மேட்ச் ஒரு இம்பார்ட்டன்ட் கீ பிளேயராக இருப்பார். ஸோ நிறைய பேர் அவரை ட்ராப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நானே போன மேட்ச் ஸ்டாட்ஸ் எதுவுமே இருந்தோடனே ஸ்மால் லீக்லையாக இருக்கட்டும், ஜிஎல்லையாக இருக்கட்டும், எதுலேயுமே நான் பிக் பண்ண கிடையாது. ஸோ அதே மாதிரி அவர் நோ பாயிண்ட்ஸில் போயிட்டார். அதில் இந்த மேட்ச்சில் வந்து சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ நான் கண்டிப்பாக பிக் பண்ணிப்பேன். இதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ருத்ராஜ் கீக்வாடுக்கும் நல்ல ஸ்டாட்ஸ் இருக்குது. ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு டீசென்ட் ஸ்டாட்ஸு. ஜடேஜா ஆவரேஜ் ரன் ஆவரேஜ்ன்றது 40+ இருக்குது. ஸோ இவங்க கூட ஹெட் டு ஹெட்டில் மோஸ்ட்லி சிஎஸ்கே பிளேயர்ஸ் ஆர்ஆர் கூட நல்ல ஸ்டாட்ஸ்ன்றது வச்சுருக்காங்க. அதான் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எகெயின் போன மேட்ச் மாதிரி ஆர்சிபி மேட்ச், சென்னையில் நடந்த மேட்ச் மாதிரி இங்கேயுமே ஸ்பின்னுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. கொஞ்சம் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் லோ ஸ்கோரிங் கேமாக விக்கெட்ஸ்ன்றது போச்சு. ஆர்ஆர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க குவாஹாட்டியில். ஸோ அதே மாதிரி மேட்ச் போச்சு. சிஎஸ்கேல விக்கெட்டுன்றது விழுந்துச்சு அப்படின்னா ஜடேஜா வந்து போன மேட்ச் மாதிரியே ரன்ஸ் அடித்து நம்ம ட்ரீம் டீம்குள்ளே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. மற்றபடி விக்கெட்ஸ் ஆவரேஜ்ன்றது எதுவும் இல்லை. பட் ஸ்பின்னுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் மிடில் ஓவர்ஸில். போன மேட்ச்சே 1 விக்கெட் ஆவரேஜ் வச்சுருந்தார். 1 விக்கெட் விழுக வேண்டியது ரஜத் படிதாருக்கு. தீபக் கூட கேட்சை ட்ராப் பண்ணிட்டார். எம்எஸ் தோனிக்குமே சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்குது. ஆர்ஆர் கூட ஹெட் டு ஹெட்டாக இருக்கட்டும் செமையாக வச்சுருக்காரு. ஆவரேஜ்ன்றது ஃபஸ்ட் இன்னிங்ஸையும் சரி செகண்ட் இன்னிங்ஸ் சரி 40+ இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி சிஎஸ்கே பிளேயர்ஸ்க்கு ஆர்ஆர் கூட நல்ல ஆவரேஜ் வச்சுருக்காங்க எல்லாருமே. இதில் வந்து இவங்களாம் தான் டாப் பிளேயர்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சஞ்சு சாம்சனை இதில் வைக்கல. சஞ்சு சாம்சனுக்கு ஹெட் டு ஹெட்டாக இருக்கட்டும், வென்யூவாக இருக்கட்டும், ஸ்டாட்ஸ்ன்றது கம்மியாயிடுச்சு, ரொம்ப கம்மியாக இருக்குது. எகெயின் வைபவ் அரோராவுக்கு ஃப்ளாப் ஆன மாதிரி கலீல் அகமதுக்கோ இல்லை இனிஷியலில் அவர் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது கலீல் அகமதுக்கு. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வைபவ் அரோரா ரைட் ஆர்ம் சீமருக்கே வந்து அவர் அவுட் ஆகிட்டார். இனிஷியலாக நல்லா ஸ்விங் அண்ட் சீம் இருக்குது. ஸோ கலீல் அகமது கண்டிப்பாக இனிஷியலில் விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்டாட்ஸ் இல்லைனாலும் விக்கெட் ஸ்டாட்ஸ்ன்றது அவர் ஆவரேஜ் ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது கலீல் அகமதுக்கு. ஸோ அவருக்கு சஞ்சு சாம்சன் பேட்டல்னு ஒன்று இருக்குது, அவர் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அதே மாதிரி நூர் அகமது எகெயின் ஃபஸ்ட் மேட்ச் 4 விக்கெட்டு. நான் எகெயின் சொல்லியிருந்தேன் பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்குன்னு. 3 விக்கெட் 2வது மேட்ச்சு. அதேமாதிரி இந்த பிச்சிலையுமே ஸ்பின்னுன்றதுக்கு நல்லாவே ஒரு ப்ளஸ்ன்றது இருக்குது. ஸோ நூர் அகமது மறுபடியும் எகெயின் மஸ்ட் பிக்கு. விக்கெட்ஸ்ன்றது அதிகமாக எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நல்ல ஃபார்மில் இருக்கார். பேட்ஸ்மேன்ஸ் வந்து பார்த்து அவரை பாலை ஆடுறதுக்கு தயங்குறாங்க. ஸோ அதிலே விக்கெட்ஸ்ன்றது விழுகும். அதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிதிஷ் ராணாக்கு ஹெட் டு ஹெட்டில் ஒரு 29 to 30 கிட்ட ஆவரேஜ்ன்றது இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு லோ பர்சன்டேஜ் ரிஸ்கி பிக்காக இருக்கலாம் நிதிஷ் ராணா. ஏன்னா இந்த 2 மேட்சுமே எதுவுமே பெர்ஃபார்மன்ஸ்ன்றது பண்ணலை. மேபி ஸ்டாட்ஸ் இருக்கனால சிஎஸ்கே கூட கொஞ்சம் ட்ரீம் டீமுக்குள்ளே வர அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நிதிஷ் ராணா ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக நோட் பண்ணிக்கோங்க. ரியான் பராக் அவருக்கும் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ட்ரூ ஜுரேலுக்கு நல்லாவே ஸ்டாட்ஸ் இருக்குது, ரீசன்ட் ஃபார்ம் இருக்குது, எல்லா மேட்சும் ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துட்டுருக்காரு. ட்ரூ ஜுரேலையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரியான் பராக் வந்து 4 ஓவர் மஸ்ட்டு போட்டார் போன மேட்ச் இதே கிரவுண்டில். ஸோ கண்டிப்பாக எகைன் 4 ஓவர் அவரே போடுவார். அதனால் வந்து ஒரு மஸ்ட் பிக்காக இருப்பார். 1 விக்கெட்டு ப்ளஸ் 20 ரன்னு போன மேட்ச் மாதிரி ஒரு 2 6 அடிச்சுட்டு போனார், 4-6ன்னு. ஸோ அதை அடித்தாலே இப்போ இருக்க பாயிண்ட் சிஸ்டத்துக்கு கண்டிப்பாக ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துடலாம். பட் கேப்டன் அண்ட் வைஸியாக கேட்டால் அந்தளவுக்கு ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. ட்ரீம் டீமுக்குள்ளே கண்டிப்பாக வந்துடுவார். அந்த ஒரு ஐடியாவில் எடுத்துக்கோங்க.
நான் ராகுல் திருப்பதியோட ஃபோட்டோ வச்சுருக்கேன் நீங்கள் நினைக்காதீங்க. ராகுல் திருப்பதிக்கும் கொஞ்சம் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ இதில் பாதி பிளேயர்ஸ் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு இமேஜ் எடுக்கிறேன் இருங்க. ஆமாம், இதில் வந்து இன்னும் 2 பேர் எக்ஸ்டெண்டாக இருக்காங்க. ஸோ ராகுல் திருப்பதி, தீபக் குடா 2 பேருமே இருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ்ன்றது எதுவுமே ரீசன்ட் ஃபார்ம்ன்ற பிளேயிங் 11 இருப்பாங்களான்னு கூட தெரியாது. ஆனால் 2 பேருமே தீபக் குடா 26 ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸும் ஆவரேஜும் ரன் ஆவரேஜ், இவர் 28 to 29 ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காரு ராகுல் திருப்பதி. மேபி நீங்கள் வந்து 2 மேட்ச் வந்து ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க, இவங்க பிளேயிங் லெவலில் இருக்க வேணாம் நம்மளை யோசிக்க வச்சுட்டாங்க. இந்த மேட்சும் எகெயின் சிஎஸ்கேக்கு சிஎஸ்கேல இவங்க 2 பேருக்குமே பிளேயிங் லெவலில் சான்ஸ்ன்றது கொடுத்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு லைஃப் ஆர் டை ஒரு மேட்ச் மாதிரி ஆயிரும், டூ ஆர் டை மேட்ச் மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸுக்கு சான்சஸ் இருக்குது. ஹெட் டு ஹெட்லேயும் ஆர்ஆர் கூட ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ இவங்க 2 பேர்த்தையுமே வந்து பார்த்துங்க, நோட் பண்ணிக்க. நிதிஷ் ராணா, ராகுல் திருப்பதி, தீபக் குடா இவங்க 3 பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பிளேயர்ஸ் தான். ஸோ பெர்ஃபார்மன்ஸ்ன்றது எதுவுமே பண்ணலை இது வரைக்கும், பண்ணுறதுக்கான சான்ஸுமே யாருமே சொல்ல மாட்டாங்க. இவங்களாம் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்கன்றது யாருமே இவங்கள வந்து கன்சிடர்ன்றது பண்ண மாட்டோம். அப்படின்றப்ப இந்த மேட்ச்சில் கொஞ்சம் ஓரளவு டீசன்ட் ஸ்டாட்ஸ்ன்றது வச்சுருக்காங்க. அதே மாதிரி பேட்டர்ஸுக்கு தான் ட்ரீம் 11 பாயிண்ட்ஸ் வந்து ஃபேவரபுளாக இருக்கனால நீங்கள் இவங்க கூட இந்த மேட்ச் போனீங்கன்னா மேபி இந்த லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை நம்ம வந்து கரெக்டாக பிக் பண்ணிடலாம். இவங்க நிறைய லோ பர்சன்டேஜ் பிளேயர் இருக்காங்க, அதில் இவங்க வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹெட்மைரு ஒரு நல்ல ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு, வென்யூலையும் சரி ஹெட் டு ஹெட்லையும் சரி. ஒரு வென்யூவில் ஒரு 38 ஆவரேஜும் ஹெட் டு ஹெட்டில் ஒரு 28 ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ ஹெட்மைரு மஸ்ட் பிக்காக இருக்கலாம் இந்த மேட்ச்சு. ஸோ லாஸ்ட் மேட்ச்சும் ஸ்டாட்ஸ் வச்சுருந்தார், ஆனால் அவருக்கு பேட்டிங்ன்றது கிடைக்கல. அதே மாதிரி விக்கெட்ஸ்ன்றது ஃபுல்லாக போயிடுச்சு. அஸ்வித் ராணா வந்து விக்கெட்டுன்றது எடுத்து விட்டார் ஹெட்மையர் வந்து வெறும் 7 ரன் தான் பிக் பண்ணாருன்னு நினைக்கிறேன். இது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர் பிளேயர்ஸ் இம்பேக்ட் அண்ட் சப்ஸு. ஸோ ஆர்ஆராக இருக்கட்டும் சிஎஸ்கேவாக இருக்கட்டும் மேட்சஸை வந்து லாஸ் பண்ணிவிட்டு இந்த மேட்ச் ப்ளே பண்ண வராங்க. ஸோ ஆர்ஆரில் இருக்க சப்ஸ்டியூட் இம்பேக்ட் பிளேயர்ஸ்க்கு ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை, பட் சிஎஸ்கேல இருக்க சப்ஸ்டியூட் இம்பேக்ட் பிளேயர்ஸ்க்கு ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ அதனால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மேபி பிளேயிங் 11 மாறுனா அவங்களோட ஸ்டாட்ஸ் உங்களுக்கு தெரியாமல் போயிடுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஏன்னா இப்போ பிளேயிங் 11 இல்லாத பிளேயர்ஸ் யாருமே கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது ஸ்மால் லீகாக இருக்கட்டும் ஜிஎலாக இருக்கட்டும், திடீர்னு ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டாட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக பிக் பண்ணி எடுத்து வின் பண்ணிட்டு போயிடலாம். ஸ்மால் லீக்கில் ஜிஎல்லில் நல்லா வந்து ட்ரை பண்ணலாம். நம்ம இந்த ஒரு பிளேயர்ஸை லோ பர்சன்டேஜாகவும் இருப்பாங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நேத்தன் எலிஸ் ப்ளே பண்ணார்னா மஸ்ட்டு பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஹெட் டு ஹெட்லையும் சரி வென்யூலையும் சரி சூப்பராக விக்கெட் எடுத்து வச்சுருக்காரு. அதை வந்து நோட் பண்ணக்கூடிய விஷயம். கிட்டத்தட்ட நான் மறந்துட்டேன் அது என்ன விக்கெட்ஸ்னு, பட் ஹையாக இருக்குது, அதனால தான் நான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 3 மேட்ச்சில் 6 விக்கெட்டோ ஏதோ அட்லீஸ்ட் 1 or 2 விக்கெட்ஸ் ஆவரேஜ்ன்றது இவருக்கு இருக்குது, அதனால தான் அவர் ஃபஸ்ட்டாக வச்சுருக்கேன். ஸோ ஒரு மஸ்ட்டு பிக்காக இருப்பார் நேத்தன் எலிஸு, அதை நோட் பண்ணிக்கோங்க. ப்ளே பண்ணால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. சிவம் தூபே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குமே ஆவரேஜ்ன்றது நல்லாவே இருக்குது. இம்பேக்ட் பிளேயராக தான் உள்ள வருவார் சிவம் தூபே. ஸோ அவருக்கு ஆவரேஜ் நல்லா இருக்குது. போன மேட்ச் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் வந்து சிவம் தூபே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பிளேயர்ஸு, செகண்ட் இன்னிங்ஸில் ஆவரேஜ்ன்றது அவ்வளோவா இல்லைன்னு. அதே மாதிரி வந்து ஹிட் பண்ண ட்ரை பண்ணார், பட் அவுட் ஆகிட்டு ட்ரீம் டீமுக்குள்ளே வர கிடையாது. ஸோ நம்மளோட வீடியோன்றது முழுக்க ஒரு 80% வரைக்கும் சூப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. நல்லா ஃபுல்லாக பார்த்துட்டு நோட் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் ஏதாவது டவுட்ஸ்னாலும் கேளுங்க, நான் கமெண்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கமெண்ட்ஸில் நல்ல ஐடியாஸ் தரேங்க நீங்கள், நான் அதுலேருந்து தான் ஒன்று ஒன்றா எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். அதையும் பார்த்துக்கலாம். டெவான் கான்வேக்கும் டீசன்ட் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ டெவான் கான்வே பிளேயிங் 11க்குள்ளே வந்தால் அவரையும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நேத்தன் எலிஸும் பிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பெஸ்ட்டு பிளேயர்ஸ் இன் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸோ ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் அசரங்கா செகண்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறப்ப ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட்ஸ்ன்றது அதிகமாக பிக் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணால் அசரங்கா மஸ்ட்டு பிக்கு. இந்த பிச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பின் பிச் தான். செகண்ட் இன்னிங்ஸ்லேயே போன மேட்ச் 1 விக்கெட் எடுத்தார். ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் 2 விக்கெட் கிட்ட விழுகும் இவருக்கு, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பிளேயரு, செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்துருப்பீங்க அடி பிடிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடியும் மேட்ச்சில் வந்து அடி பிடிச்சிட்டாங்க. இவர் ஃபார்ம்ன்றது கொஞ்சம் கூட இல்லை, அதையும் நோட் பண்ண வேண்டிய விஷயம். பட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ன்றப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். டெத்தில் போகிறப்ப விக்கெட்ஸ்ன்றது விழுகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது, அதையும் நோட் பண்ணிங்க. சந்தீப் சர்மாவை வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலர் தான். ஸோ அதில் தான் அவருக்கு விக்கெட்ஸ்ன்றது அதிகமாக இருக்குது. இதை நான் எதுக்கு காமிக்கிறேன்னா நீங்கள் இப்போ மிச்சம் இருக்கிற பிளேயர்ஸ்க்கெலாம் வந்து இதில் இல்லாத பிளேயர்ஸ்லாம் வந்து எல்லாத்துக்குமே ஈக்குவலாக ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து விக்கெட்ஸாக இருக்கட்டும் ரன்ஸாக இருக்கும் எல்லாருமே ஈக்குவலாக தான் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம போத் இன்னிங்ஸில் கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ண தேவையில்லை ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்னு. ஸோ லிட்டில் பிட் டிஃப்ரென்ஸும் அதிகபட்ச டிஃப்ரென்ஸ் இருக்க பிளேயர்ஸை தான் நான் வந்து
டிஃப்ரென்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பெஸ்ட் பிளேயர்ஸ் இன் ஃபஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் பிளேயர்ஸ் இன் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னு. ஸோ சாம் கரனுமே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பிளேயர் தான். ஸோ ரன்ஸாக இருக்கட்டும் விக்கெட்ஸாக இருக்கட்டும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்லாவே எடுத்திருக்காரு. அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. 100 ஆகும்போது விக்கெட்ஸ்ன்றது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சூப்பராக எடுத்திருக்காரு. 2 மேட்ச்மே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் பவுல் இது பண்ணார். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 4 விக்கெட்டு ஃபஸ்ட் மேட்ச்சு, அப்புறம் 3 விக்கெட்டு. அதை நோட் பண்ணிக்கோங்க. எகெயின் சிஎஸ்கே சேசிங் எடுத்தால் எகெயின் 100 ஆகும்போது 3 விக்கெட் பிக் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒய்சியாக கூட ட்ரை பண்ணலாம் 100 ஆகும்போது. பெஸ்ட் பிளேயர்ஸ் இன் செகண்ட் இன்னிங்ஸு அதையும் பார்த்துடலாம். நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தேன், ரச்சின் ரவீந்திரா ஒரு சேசிங் பிளேயரு. நீங்கள் ரச்சின் ரவீந்திராவை ட்ராப் பண்ணி ஒரு பிக் ரிஸ்க் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு டீமில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அவர் பேட்டிங் பண்ணால் ரிஸ்க்குன்றதை நீங்கள் எடுக்கலாம். ஒரு ரீசன் ஃபுல் ரிஸ்க்காக இருக்கும். ஏன்னா ஸ்டாட்ஸ்ன்றது அப்படி தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வெறும் 15 ஆவரேஜும் செகண்ட் இன்னிங்ஸில் 40 ஆவரேஜும் வச்சுருக்காரு ரச்சின் ரவீந்திரா. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், ஹியூஜ் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ சேசிங்னா மஸ்ட்டு பிக்காக எடுத்துக்கோங்க ரச்சின் ரவீந்திராவை. ஃபஸ்ட் பேட்டிங்னா நீங்கள் ட்ராப் பண்ணணும்னா தாராளமாக ட்ராப் பண்ணிக்கலாம். ஜொடைலுக்கு வந்து செகண்ட் இன்னிங்ஸை ஃபஸ்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறப்ப செகண்ட் இன்னிங்ஸ் பிளேயர் தான் ட்ரூ ஜொடைலும். ஸோ பட் ரீசன்ட் ஃபார்மில் இருக்கார். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆர்ஆர் பேட் பண்ணி விக்கெட்ஸ்ன்றது போயிடுச்சுன்னா இவர் வந்து ட்ரீம் டீம் உள்ளே வர அளவுக்கு ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இல்லை அவங்க நல்லா பேட்டிங் ஆடிடுவாங்கன்ற பட்சத்தில் நம்ம வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பிளேயராக ட்ரூ ஜொடையில் பிக் பண்ணிக்கலாம். நிதிஷ் ராணாவும் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் பிளேயர் தான். இவருக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் ரச்சின் ரவீந்திராவுக்கும் ட்ரூ ஜொடைலுக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறப்ப செகண்ட் இன்னிங்ஸில் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் நிதிஷ் ராணாவுக்கு ஒரு 8 ரன் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேபி ஆமாம், ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஒரு 25, செகண்ட் இன்னிங்ஸில் 35 வச்சுருக்காரு. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேட்ச் அனலைசஸ்ன்றதை பார்த்துடலாம் பிளேயிங் 11 வச்சு. ஸோ இந்த பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா பேட்டில்ஸ்ன்றது எக்கச்சக்கமாக இருக்குது. ஃபஸ்ட் நம்ம இதை பற்றி பேசிடலாம். ஏன்னா இதுவும் ஒரு ஐடியா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா சிஎஸ்கேக்கு விளாண்ட தீக்ஷனா, துஷார் தேஷ்பாண்டே 2 பேர், அதுக்கப்புறம் இங்கே ரவிச்சந்திரன், அஸ்வின் வேறு இருக்கார். ஸோ இவர் அங்கே ஆர்ஆருக்கு ப்ளே பண்ணவர். இந்த மாதிரி ஃபார்மர் டீம் பிளேயர்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டாட்ஸை வச்சு 6-7 பிளேயர்ஸ் 8 பிளேயர்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் லோ பர்சன்டேஜ் ஆல்ரவுண்டர் பிளேயர்ஸ்க்கு போகலாம். ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் பிளேயர்ஸ் போகலாம், சேஃபாக போகலாம் ஆல்ரவுண்டர். இன்னொன்று இந்த ஃபார்மர் டீம் பிளேயர்ஸை சூஸ் பண்ணி அப்படி போகலாம். அதுவுமே நிறையா மேட்சஸில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இல்லைனா இன்னும் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸாக நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ராகுல் திரிபதிக்கு ஸ்டாட்ஸ் இருக்குது, லோ பர்சன்டேஜ் பிளேயரு. தீபக் குடாக்கு ஸ்டாட்ஸ் இருக்குது, லோ பர்சன்டேஜ் பிளேயரு. ஹெட்மேயர் இருக்கார், ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸோட நீங்கள் போகலாம். இதுதான் வந்து ஐடியா. அதே மாதிரி தீக்ஷனா அண்ட் துஷார் தேஷ்பாண்டே சிஎஸ்கேக்கு ப்ளே பண்ணியிருக்காங்க. இவங்களும் இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ்ன்றது பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. தீக்ஷனா வந்து 2 விக்கெட் எடுத்திருந்தார் ஃபஸ்ட் மேட்ச்சு. இவர் ஃபஸ்ட் மேட்ச் 3 விக்கெட் எடுத்திருந்தார். லாஸ்ட் மேட்ச் துஷார் தேஷ்பாண்டேக்கு ரியான் பராக் பவுலிங்ன்றது தரவே இல்லை. ஒரு ப்ராப்பர் பவுலருக்கு தராமல் நிதிஷ் ராணா அந்த மாதிரி ஸ்பின்னர்ஸை வச்சு ஓட்டி என்னென்னமோ பண்ணி விட்டார். இதில் ஃபேன் வேறு உள்ளே ஓடி வந்து காலெல்லாம் விழுந்துட்டு இருந்தாங்க. எங்கேருந்து ரியான் பராக் இவ்வளோ ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி அவங்க ஊரில் அவர் ஃபேமஸாக இருப்பாரோ என்னமோ. அப்புறம் சந்தீப் சர்மா வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் நீங்கள் மோஸ்ட்லி பிக் பண்ணிக்கலாம். ஜோஃப்ராஜரும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பிளேயரு. அசரங்காவும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் விக்கெட்டுன்றது அதிகமாக வச்சுருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஹெட்மேயரு ஒரு மஸ்ட் பிக்காக கூட இருக்கலாம். ஏன்னா நிறையா மேட்சஸில் அவர் வந்து அவரோட ரன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியார், எப்படியாலும் அடிச்சு கொடுத்துட்றாரு. ஸோ ட்ரீம் டீமுக்குள்ளே வரதுக்கான சான்ஸ் அதிகமாக. சஞ்சு சாம்சனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சுமே எல்லாருமே கேப்டன் ஒய்சியா ஜிஎல் நிறைய பேர் சஞ்சு சாம்சனை ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப்பு, இந்த மேட்ச் கிளிக் ஆவாருன்னு. ஆனால் ஸ்டாட்ஸுன்றது சுத்தமாகவும் இல்லை. அந்த கிரவுண்டில் ஒரு கொஞ்சம் ஸ்விங் அண்ட் பேஸ் இருந்தாலே அவுட் ஆகிடுறாரு. வைபவ் ஓவராக விக்கெட் எடுத்து விட்டார் அவரை. ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார் கேகேஆர் கூட. நம்ம சிஎஸ்கேலேயும் நல்ல நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ சஞ்சு சாம்சனை மேபி கலீல் அகமது வந்து பிக் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சாம் கரனுக்கு விக்கெட் ஸ்டாட்ஸுமே அதிகமாக இருக்குது. ஸோ இவங்க 2 பேருக்குமே அவர் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சாம் கரனை பற்றி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் கொஞ்சம் ஹிட் பண்ணுறாரு. ட்ரீம் 11 பேட்டர்ஸ்க்கு ஃபேவராக இருக்கனால பாயிண்ட்ஸ்ன்றது வந்துடுது. ஒரு 20 ரன் அடிச்சிடறாரு எப்படினாலும். இந்த கிரவுண்ட்லேயும் கொஞ்சம் டீசென்ட் ஸ்டாட்ஸ் இருக்குது இவங்க 2 பேர்த்துக்குமே. இவர் 4 ஓவர் வேறு போடுறாரு. அவரையும் பிக் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் சொன்ன மாதிரி நிதிஷ் ராணா கொஞ்சம் ஸ்டாட்ஸ் இருக்குது, லோ பர்சன்டேஜ் பிக்கு. ட்ரூ ஜொடைலும் அதே மாதிரி தான். அசரங்கா வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் மஸ்ட் பிக்கு, செகண்ட் இன்னிங்ஸ்லாம் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அப்புறம் தீக்ஷனாக்கு ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. பட் ஃபார்மர் டீம் பிளேயரு, அதை வந்து அந்த ஐடியாவில் நீங்கள் போகணுன்னா நீங்கள் போய்க்கலாம். ஸ்பின்னுக்கும் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கும். துஷார் தேஷ்பாண்டே போன மேட்ச் ஓவர்ன்றது தரப்படவில்லை. அதனால் ரீசன்ட் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சு
ஹைதராபாத்திலே ஒரு 3 விக்கெட் எடுத்தார். இந்த கிரவுண்டில் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது குவாஹாட்டியில். பட் பவுலிங்ன்றது தரப்படவில்லை. தந்தால் மேபி 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். ஸோ சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி சாம் கரனுக்கு பயங்கரமான ஸ்டாட்ஸ் இருக்குது. அவருக்கு கம்பேக் மேட்சாக கண்டிப்பாக இருக்கும் இந்த மேட்ச்சு. ஸோ நீங்கள் கேப்டனாக கூட ட்ரை பண்ணலாம். போன மேட்ச் நல்லா டிம் டேவிட் வந்து லாஸ்ட்டில் வேறு ஹிட் பண்ணி விட்டார். பேட்டிங்லேயே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார். பட் இந்த கிரவுண்டில் ஸ்டாட்ஸ்ன்றது ரன்னுக்கும் சரி விக்கெட்டுக்கும் சரி செம்ம ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. அவரை தான் நான் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். மேபி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸ்டாட்ஸ்ன்றது அதிகமாக இருக்குது. இவரோட கம்பேக் மேட்சாக இருந்தால் ட்ரீம் 11 கேப்டனாக வரதுக்காக கூட சான்சஸ் இருக்குது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ருத்ராஜ் கேக்வாட் சொன்னபடி ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ்ன்றது போன மேட்ச் சுத்தமாக இல்லை, அதனால் அவுட் ஆகிட்டாரு. இப்போ அப்படி கிடையாது, ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ருத்ராஜ் கேக்வாட் இந்த மேட்ச் கிளிக்காக இருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இவரையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. எகெயின் இவர் கேப்டன் வைஸியாக வரதுக்கான சான்சஸும் இருக்குது. ரச்சின் ரவீந்திரா வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பிளேயர். ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் நீங்கள் ரச்சின் ட்ராப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரீசெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஃபார்மில் இருக்கார். 2 மேட்சுமே சேசிங் தான், சூப்பராக ப்ளே பண்ணிட்டார். மேபி நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுத்து நான் வந்து ரச்சினை ட்ராப் பண்ண போகிறேன்னா உங்களுக்கு ஒரு ரீசன் நான் சொல்கிறேன். அது என்னன்னா இவர் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பிளேயரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆவரேஜ்ன்றது கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணால் நீங்கள் வந்து அவரை ட்ராப் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட்ஸுன்றது சந்தீப் சர்மாவும் ஜோஃப்ரா ஆர்ச்சரும் இவங்களுக்கு அதிகமாக பிக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு ரச்சின் ரவீந்திரா அவுட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. பேட்டில்ஸ்ன்றது இதுதான் நம்ம பார்த்துடலாம். ராகுல் திருப்பதி தீபக் கூடலாம் ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்கு. அதேமாதிரி சிவம் தூபே சிஎஸ்கே ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. இவருமே இப்போ பர்சன்டேஜ்ன்றது குறைஞ்சிருக்கும். ஏன்னா 2 மேட்சாக அவர் பர்ஃபார்ம் பண்ணவே கிடையாது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சாம் கரனுக்கும் அதே மாதிரி தான் நான் சொல்லிடுறேன். எகெயின் அண்ட் எகெயின் சொல்கிறேன். ஸ்டாட்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கார். ஸோ நீங்கள் தாராளமாக இவரை பிக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஆல்ரவுண்டரும் கூட. லாஸ்ட் மேட்ச் சுத்தமாக ஸ்டாட்ஸ் இல்லை, ஃபார்மில் இல்லாதனால ஒரு பாயிண்ட் கூட வாங்கலை. பட் இந்த கிரவுண்டில் கொஞ்சம் ஸ்டாட்ஸ் இருக்கனால ஃபார்ம் இல்லாட்டியுமே மேபி ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்போ ஒரு விக்கெட்டு ப்ளஸ் 20 ரன் வந்தால் கூட அவர் வந்து ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துடுவார். அதை நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மேட்ச் MS தோனி ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துட்டார். ஸோ 16 பால்ஸுக்கு 32 ரன்ஸ் அடித்து ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துட்டார். எகெயின் இந்த மேட்ச் வந்து பேட்டிங் கிடைக்குமான்னு நினச்சா அது தெரியல. நமக்கு வந்து அது கணிக்கவே முடியாது, கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாருமே கிளிக் ஆகிட்டாங்கன்னா MS தோனிக்கு அங்கே வேலைன்றது இல்லாமல் போயிடும். ஸோ அவர் லாஸ்ட்டாக வராரு. அஸ்வின்லாம் வந்ததுக்கப்புறம் தான் வராரு. ஸோ அப்படின்றப்ப ரொம்ப 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 ரேரு. ஆர்ஆருக்கு இந்த RCB மேட்ச் மாதிரி ஆர்ஆர் வந்து எல்லா விக்கெட்டையும் எடுத்து விட்டால் தான் MS தோனி மேட்சுக்குள்ளே வர முடியும். மேபி ஸ்டெம்பீட்ஸ் ஒரு 3-4 பண்ணாங்க அப்படின்னா அதில் பாயிண்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுவே போதுமான அளவு. ஏன்னா ட்ரூ ஜொரைலாம் ஒரு மேட்ச்சு 4 கேட்ச் அதெல்லாம் பிடிச்சி தான் உள்ளே வந்தார். சாரி, ஜித்தே சர்மான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி விக்கெட் கீப்பிங்க்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே இருக்குது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஜடேஜா பொறுத்த வரைக்கும் ரன் ஆவரேஜ்ன்றது 40+ இருக்குது. ஒரு சூப்பர் பிக்காக இருப்பார் இந்த மேட்ச்சு. ஒரு சேஃப் பிக்காகவும் இருப்பார் இந்த மேட்ச்சு. ஏன்னா ஸ்பின்னிங்க்கும் ஃபேவரபுளாக இருக்குது. அஸ்வினை நீங்கள் ஸ்டாட்ஸ்ன்றது அவ்வளோவா இல்லை. அஸ்வினை நீங்கள் பிக் பண்ணணும்னா மேபி 1 விக்கெட் எடுக்கலாம் அஸ்வின். ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. பத்திரானா மஸ்ட்டு பிக்கு. எப்படினாலும் டெத்தில் போட்டு 2 விக்கெட் எடுத்து விட்டுறாரு பத்திரானா. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. கலில் அகமது எல்லா மேட்ச் விக்கெட் ஆவரேஜ்ன்றது அதிகமாக வச்சுருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் இவங்க 2 பேருமே ஒரு மஸ்ட் பிக் ஆஃப் பவுலர்ஸ். ஸோ இப்போ நம்ம டெமோ டீம்ஸும் நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதையும் பார்த்துடலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா சிஎஸ்கே கம்பேர் பண்ணுறப்ப ஆர்ஆர் ரொம்ப 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 ஒரு லோ கான்ஃபிடென்ஸ்லேயும் கேப்டன்ஷிப் வர ஸ்ட்ரகிளில் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம பார்க்கலாம் அந்த மேட்ச் எப்படி போகுதுன்னு. நம்ம டீம்ஸ் பார்த்துடலாம். இப்போது ஃபர்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். த்ருவ் ஜுரைல், ருத்ராஜ் கேக்வாட், ஜெய்ஸ்வால், ரச்சின் ரவீந்திரா, ஜடேஜா, பராக், ஹசரங்கா, சாம் கரன், பத்திரானா, நூர் அகமது, துஷார் தேஷ்பாண்டே. கேப்டன் சாம் கரன், வைஸ் கேப்டன் ஜடேஜா. ஸோ ஸ்டாட்ஸ் அதிகமாக இருக்க பிளேயர்ஸை கேப்டன் வைஸாக கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி த்ருவ் ஜுரைல் செகண்ட் டீம், ருத்ராஜ் கேக்வாட், ஜெய்ஸ்வால், ரச்சின் ரவீந்திரா, ரியான் பராக், ஹசரங்கா, சாம் கரன், பத்திரானா, நூர் அகமது, ஆர்ச்சர், கலில் அகமது. நூர் அகமது ஒய்சி கேப்டன், ருத்ராஜ் கேக்வாட். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். சஞ்சு சாம்சன், த்ருவ் ஜுரைல். சஞ்சு சாம்சன் ஸ்டாட்ஸ்ன்றது எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் ரிஸ்கி பிக் பண்ணால் பண்ணிக்கலாம். ஆனால் ஹை பர்சன்டேஜ் தான் இருப்பார். எல்லாருமே அவரை இந்த மேட்ச்சில் கேப்டன் வைஸியாக ஜிஎல்லையும் சரி ஸ்மால் லீக்லையும் சரி எகெயின் ட்ரை பண்ணுவாங்க. பட் ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இனிஷியலில் கலில் அகமதுக்கு அவுட் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. சாம் கரனோட விக்கெட் ஆவரேஜ் அதிகமாக இருக்குது. மேபி அவர் கூட விக்கெட்ன்றதை எடுக்கலாம். ஸோ ருத்ராஜ் கேக்வாட், ஜெய்ஸ்வால், ரச்சின் ரவீந்திரா, சிவம் தூபே, எட்மேயர், சாம் கரன், நிதீஷ் ராணா ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்கு. லைட்டாக ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ நூர் அகமது, தீக்ஷனா. ஸோ கேப்டன் வந்து வைஸ் கேப்டன் வந்து எட்மேயர், கேப்டன் ரச்சின் ரவீந்திரா. நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். த்ருவ் ஜுரைல்,
MS தோனி எகெயின் சிஎஸ்கேல விக்கெட்லாம் போய் ட்ரீம் டீம்குள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அவர் பேட்டிங் கிடச்சா இல்லை அப்படின்னா 100 ஸ்டெம்ப் ஃபீட்டில் நிறையா விக்கெட்ஸ் விழுகுது. அதேமாதிரி இனிஷியலில் காட் பிகெண்ட் ஆகி கேட்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ விக்கெட் கீப்பிங்னால கேட்ச் பண்ணியே இங்கே இவர் வந்து ட்ரீம் டீமுக்குள்ளே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் MS தோனியை பிக் பண்ணியிருக்கேன். ட்ரூ ஜொரைல் ஒய்சிஆர் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு லோ பர்சன்டேஜ் ஹை பர்சன்டேஜ் பிளேயராக தான் இருக்கார் இப்போ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில். ஸோ ஒய்சிஆர் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் ரைட்டாக ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. அதேமாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்னால் ஹை ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ருத்ராஜ், கெய்க்வாட், ஜெய்ஸ்வால், ஜடேஜா, ரியான் பராக், அசரங்கா, பத்திரானா, நூர் அகமது, ஆர்ச்சர், கலீல் அகமது. ஸோ கேப்டன் வந்து ஜெய்ஸ்வால், வைஸ் கேப்டன் ட்ரூ ஜொரைல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம டெமோ டீம்ஸ். ஸோ நம்ம வீடியோ அனலைசஸ் முடிஞ்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. உங்கள் கமெண்ட்ஸை சொல்லிகிட்டே இருங்க. நிறையா உங்களோட ஐடியாஸ் நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். நம்ம வீடியோஸும் சூப்பராக போயிட்டுருக்கு. உங்களோட ரிசல்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்றது நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.